ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அன்னபூரணி அம்மா மல்லி வீட்டுக்கு வந்ததுமே ஒரு கேள்வி கேட்குறாங்க. மல்லி நில்லு! இவ்ளோ நேரம் எங்க போயிட்டு வர நீ? எங்க போயிருந்த?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மல்லி வந்துட்டு அமைதியாவே போறாங்க. உன்ன தான் புள்ள கேட்குறேன். இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? சொல்லு!" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் போறது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போணுமா என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் எங்க வேணாலும் போவேன்." அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட தான் ரிப்ளே குடுக்குறாங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து நைட் ஆச்சு கோயிலுக்கு போனாங்களா? இல்ல எங்க போனாங்க? இன்னமும் மல்லி வரலையேன்னு சொல்லிட்டு ரோடு ரோடா வந்து சுத்தி வளைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க பைக்ல. ஆனாலும் மல்லி வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணியம்மா மல்லிய வந்து அடிக்க போறாங்க. என்ன அப்படின்னா, "நான் பாட்டுக்கு கேட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன திமிரா ஆன்சர் பதில் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? இவ்வளோ நேரம் எங்க போன நீ?" அப்படின்னு அடிக்க கை ஓங்குறாங்க. உடனே வந்து நம்ம விஜய் வந்து, "அம்மா அம்மா அம்மா வேண்டாம்மா வேண்டாம்மா அடிக்காதீங்கம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லி கைய பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, மல்லி அமைதியா உள்ள போயிட்டு அவங்களோட வேலை என்ன துணிய மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம விஜய் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு மல்லி கிட்ட நின்டு பேசுறாங்க. "மல்லி, இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்ததுல்ல, அதுல வெண்பா வந்துட்டு கிளாஸ் ரூம்ல எதையோ தொலைச்ச மாதிரியும், எதையோ பறி குடுத்த மாதிரியும் அவ பாட்டுக்கு அமைதியா உக்காந்துட்டு இருக்காளாம். டீச்சர்ஸ்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்பவே வந்து அவ வந்து மைண்ட் அப்செட்டா ஒரு மாரி வந்து டைவர்ட் ஆயிட்டா அப்படின்னா, எப்படி வந்து அதுவே வந்து ஒரு மாரி ஆயிடும். அதனால இப்போ ஒழுங்காவே கான்சன்ட்ரேஷன் பண்ணா தானே படிக்க முடியும். படிப்புல ஒழுங்கா கவனம் செலுத்தணும்ல." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் மல்லி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஆன்சருமே சொல்லாம அமைதியா அப்படியே ஒரு மாரி எதையோ பறிகொடுத்த மாரி உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது விஜய் சீக்கிரமாவே மல்லி கிட்ட தெரிஞ்சுக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.